ஃபர்ஸ்ட் டைம் ஏலகிரியில் இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னும் போது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. ஆனால் அதனால ப்ராப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கொயர் ஃபீட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேண்ட் வாங்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் நமக்கு 44 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1290 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2330, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை கிரவுண்ட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்டோட சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாண்ட் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ உங்க வீடியோல லைவா நான் காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மண்ணுன்னு பாருங்க. ஸோ நல்ல தரமான மண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே பஸ் போகிற ஒரு ஆன் ரோடு அப்படின்னு சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம பேசிட்டு இருக்க டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் பஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. இங்கிருந்து இந்த பக்கம் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு லைவாவே காமிச்சா பஸ் போகிற ஆன் ரோடு பக்கத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட்டுக்கு வாசல்ல இருந்து ஜஸ்ட் நீங்க லெஃப்ட் எடுக்கிறீங்க ஒரு 200 மீட்டர்ஸ்ல ஏஜிஎஸ் உடைய வண்டர்லேண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபண்டரா போட்ஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே மிடில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ப்ராப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏலகிரியில தாங்க இருக்கோம். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஏலகிரியில உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏலகிரி டிடிசிபி ரெரா அப்ரூவோட ஒரு சூப்பரான ஒரு வில்லா ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. இந்த ப்ராஜெக்ட் நமக்கு யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல்ங்க. ப்ராப்ஷல் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னை சரௌண்டிங்ஸ்ல சென்னையில எங்கெல்லாம் ஒரு நல்ல ஏரியா வந்து அப்கமிங்ல டெவலப் ஆக போது அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. குறிப்பா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. வாலாஜால இவங்க ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம பூந்தமல்லி தண்டலத்துல இவங்க ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறைமலை நகர் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். அந்த இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குங்க. சோ சென்னையில எல்லாரும் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சரௌண்டிங்ல இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நம்ம எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி ஒரு ஹில் வியூ பார்த்த மாதிரி நமக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தி வியூங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான கான்செப்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில இருந்து நீங்க எங்கேயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல இல்ல ஒரு நாள் ட்ரிப் மாதிரி நீங்க போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லாங்காவே இருக்குங்க. நம்ம சென்னையில இருந்து ஜஸ்ட் ஒரு 4 hours டிராவல்லையே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏலகிரி வந்துருங்க. ஏலகிரி ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலகிரியில நமக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஆன் ரோட்ல நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹில் வியூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் லொகேட் இருக்க ஏரியா நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலகிரியில நிலவூருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏலகிரியில. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல இருந்து நமக்கு 360 டிகிரி ஹில் வியூமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம லேக்மே இருக்குங்க. அந்த லேக்ல நமக்கு போட்டிங்மே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்கு வாசல்ல இருந்து ஜஸ்ட் நீங்க லெஃப்ட் எடுக்கிறீங்க ஒரு 200 மீட்டர்ஸ்ல ஏஜிஎஸ் உடைய வண்டர்லேண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபண்டரா போட்ஸ் பார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சோ ரெண்டுத்துக்குமே மிடில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ப்ராப்ஷல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தி வியூ ப்ராஜெக்ட் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அண்ட் இந்த ஏலகிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் ஆக்சஸ்மே வந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன் சொல்லலாம். இந்த பக்கம் பெங்களூர், இந்த பக்கம் சென்னை, இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிடில் தான் இந்த ஏலகிரி வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹில் டெஸ்டினேஷன் அப்படினே சொல்லாங்க. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மலை பிரதேசத்துல எனக்குன்னு சொந்தமா ஒரு இடம் இருக்கணும், நான் வந்து ஒரு குடிசையாவது போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல ஃபியூச்சர்ல நான் வந்து அங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படினே சொல்லாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். சோ ஏலகிரி அப்படினும் போது நமக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸ்லாம் இருக்குமா, இல்ல வெறும் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் தான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இல்லங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்பைலயே பீஸ் கார்டன் அண்ட் டான் பாஸ்கோ இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்மே இருக்குங்க. இந்த ஏலகிரியில நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சோ ஸ்கூல்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த கிளினிக்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏலகிரி ஜங்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கிடைச்சிருங்க. இந்த ப்ராஜெக்டோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏலகிரியில இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னும் போது நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்குல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்ட் கணக்குல தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்குற நிலைமை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. ஆனா அதனால ப்ராப்ஷல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கொயர் ஃபீட்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லேண்ட் வாங்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே பஸ் போற ஒரு ஆன் ரோடு அப்படின்னு சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம பேசிட்டு இருக்க டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் பஸ்மே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. இங்க இருந்து இந்த பக்கம் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்குங்க. சோ உங்களுக்கு லைவாவே காமிச்ச பஸ் போற ஆன் ரோடு பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. அண்ட் ஏலகிரியில நீங்க சென்ட் கணக்குல நீங்க வந்து வாங்குறீங்க, இங்க நீங்க வந்து ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுலயுமே ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிருக்கோம். அந்த பக்கத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான ரோடே கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஒரு 16 அடி ரோடு, சின்ன சின்ன ரோடு தாங்க. ஆனா இவங்க ஒரு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. அம்யூனிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் நமக்கு 44 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1290 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2330, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை கிரவுண்ட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட்டோட சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபேசிங் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங்ல நமக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. அதாவது இந்த சரௌண்டிங்லயே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுத்தி உங்களுக்கு
காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 30 அடியில அகலமான கான்கிரீட் ரோடு தான் கொடுத்திருக்காங்க. சிமெண்ட் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு சைடுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா போர்மே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் கேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஏலகிரியில இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் இருக்கக்கூடிய ஒரே ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லாங்க. சோ உங்களுக்கு மண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாண்ட் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு வீடியோல லைவா நான் காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மண்ணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மண்ணுன்னு பாருங்க. ஸோ நல்ல தரமான மண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்கெண்டில் அதாவது எனக்கு ஒரு நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் இருக்குது, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு எனக்குன்னு சொந்தமாக ஒரு ஹில்ஸில் எனக்கு வந்து ஒரு ரெசார்ட்டோ இல்லை வில்லா டைப்போ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடோ இல்லை நீங்கள் வந்து ஹட்டோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாங்க. இல்லை நான் வந்து ரெண்டல் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டி நீங்கள் ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பங்களா ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இந்த மாதிரி பக்கத்துலயே நமக்கு நிறைய இருக்கு. சோ இங்க நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கண்ணை மூட்டு கன்சிடர் பண்ணலாம். இந்த பக்கம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு, இந்த பக்கம் கடைகள் எல்லாமே இருக்கு. சோ பக்கத்துலயே நமக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஏஜிஎஸ் வண்டர்லாண்ட்மே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஆனா இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. அதாவது சென்ட் கணக்குல தான் கொடுப்பேன் அப்படின்ற ஏரியால நமக்கு ஸ்கொயர் ஃபீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் கொடுத்திருந்தாங்க. ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3990 ரூபாங்க. ஆனா உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கிட்டத்தட்ட 600 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 3390 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 600 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பர் பிரைஸா வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிடிசிபி ரெரா அப்ரூவ்டுங்க. சோ உங்களுக்கு 80 ல இருந்து 90% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிளா இருக்கும். சோ நீங்க உங்க கையில முன் பணமா ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், நீங்க தாராளமா இங்க ஒரு சொந்த இடம் வாங்கிக்க முடியுங்க. சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வந்து ஒரு இடம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்டாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு தேதியில ஊட்டி கொடைக்கானல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதாவது லேண்ட் காஸ்ட்ல இப்போ ஏலகிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இங்க நீங்க சொந்தமா இடம் வாங்கி உங்களுடைய ஆசையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைவேற்றிக்க முடியும். அண்ட் ரெண்டலாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெசார்ட் டைப்ல இல்ல வில்லா டைப்ல கட்டி நீங்க ரெண்டல் இன்கமே ஜெனரேட் பண்ண முடியுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பக்கா வில்லா ப்ராஜெக்ட் அப்படினே சொல்லாங்க. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா அமினிட்டிஸ்மே கொடுத்து பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. சோ நீங்க இதுக்கு மேல ரொம்ப வெயிட் பண்ணாம டிஸ்ப்ளேலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷலோட டைரக்ட் நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு கால் பண்ணா போதுங்க, மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து ஹில்ஸ்ல நம்ம வாங்குறோம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ இருக்காதோ இல்லனா பக்கத்துல வந்து எதுவுமே இருக்காதோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே பங்களாஸ் வீடுகள் அண்ட் ஷாப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இருக்கு. இந்த பக்கம் நமக்கு ஒரு ஹில் வியூமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இருக்குங்க. சோ நீங்க எதுவுமே யோசிக்காம உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க டிஸ்ப்ளே திரும்ப ஒரு கால் பண்ணுங்க, மத்த டீடைல்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி உங்க கனவை நீங்க நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை.